ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ரஹீமா சேனல். அப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஏண்டோ ஒரு லன்ச் ருட்டீன் தான் உங்களோட ஷேர் பண்ணுவோம் என்று நினச்சேன். கொஞ்ச நாளாகவே உங்களுக்கு கண்டினியூஸாக நான் வீடியோ ஷேர் பண்ணுறதில்ல, போஸ்ட் பண்ணுறதில்ல. என்னென்னு சொன்னால் அப்படி நான் உங்களோட ஷேர் பண்ணுற அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக எதுவுமே நான் செய்கிறதில்ல. அதுதான் உண்மையான விஷயம். ஏதோ எடுத்தம் கவுத்தமெண்ட்டு சொல்லி எதையும் உங்களோட ஷேர் பண்ணல. ஏனென்றா நீங்கள் உங்களோட டைமை செலவு பண்ணி என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்கன்றா அதில் உங்களுக்கும் பொரோசனமாக என்ன சரி இருக்கணும் என்று நான் கட்டாயம் நினைப்பேன். அதனால தான் நான் என் டே அப்படியே போகுது. லன்ச் பண்ணுறேன், மார்னிங் கிளம்புறேன், மகதியை ஸ்கூல் அனுப்புகிறேன், டியூஷன் அனுப்புகிறேன், பள்ளி அனுப்புகிறேன். அதுக்கப்புறம் நாங்கள் தூங்கிடுறோம். இப்படியே ஒரு ருட்டீன்லேயே போய்த்து கொண்டு இருக்குது எங்களோட டைம். ஏன்னா எங்களோட தங்கச்சியிட டியூ டேட் இப்போ கிட்டே ஆகி கொண்டு இருக்குது, செகண்ட் பேபிட. அப்போ அடிக்கடி எங்களோட உமாவும் தங்கச்சி வீட்டுக்கு போய்த்து தங்கச்சிக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் தானே, அதனால் போகிறாங்க. எனக்கு மகதியோட ஸ்கூல் சீக்கிரத்தால் ஸ்கூல் டியூஷன் பள்ளி அதெல்லாம் ஈக்கிறதால எனக்கு போய்த்து படுறதில்ல. அப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நானும் மகதியும் மட்டும்தான் மிச்சமே ஈக்கிறேன். அப்படி ஈக்க போல் நான் எங்கள் 2 பேருக்கும் தானே. மகதியும் என்ன அவ்வளோ பெருசாக வெஜிடபிள்ஸ் எல்லாம் வெரைட்டி தின்றவர் இல்லை. அதனால நாங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரி சிம்பிள் ஏதாவது குக் பண்ணி கொண்டு அப்படி இப்போ உங்களுக்கே அப்படி டேஸ் உங்களோட லைஃப்பில் நடந்திக்கும். வீட்டில் யாருமே இல்லாட்டி உங்களுக்கு குக் பண்ணி மனசு வராது, சரியான போரிங் ஆகிக்கும். நாங்கள் 2 பேர் தானே கடையால் எது சரி வாங்கி தின்னுவோம். அப்படி இல்லாட்டி நானும் மகதியும் சுட்டும் நிறைய டைம்ஸ் எங்களோட சாட்சி வீட்டில் அங்கே வர சொல்லி சாப்பாடுக்கு அங்கே போய்ட்டு சாப்பாடு அடிக்கிறேன். அந்த மாதிரி எங்களோட டைம் அப்படியே பெய்த்து கொண்டு இருக்குது. அப்போ நான் அதே மாதிரி ஒரு நாளில் தான் நான் குக் பண்ணுவோம்னு நினச்ச நாள் ஒன்று உங்களோட நான் என்ன மாதிரி எங்கள் 2 பேருக்கும் குக் பண்ணினேன்றதை ஷேர் பண்ணுறேன். இன்ஷா அல்லாஹ் இதுக்கு போகிறவும் நான் இதே மாதிரியே ருட்டீன் பெய்த்து கொண்டு இன்ச்சுன்னு சொன்னால் நான் உங்களோட ஒரு 1 மந்த்துக்கு போல் வீடியோஸ் ஷேர் பண்ண மாட்டேன். அதே என் லைஃப்பில் ஏதாவது சேஞ்சஸ் நடந்து ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடந்து நான் வீடியோ பண்ணேன்னா கட்டாயம் உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்கிறேன். இதை தான் உங்களோட செல்லோன்னு வேண்டி நினச்சேன். ஏனென்னா எனக்கு கொஞ்ச நாளாகவே பர்சனலாகவே நிறைய பேர் மெசேஜ் பண்ணியே கேட்குறீங்க, ஏன் நீங்கள் வீடியோ ஷேர் பண்ணுறீங்க இல்லை, ஏன் பண்ணுறீங்க இல்லை, என்னையாவது பிரச்சனையா, நீங்கள் அவ்வளோ இறக்கமாக என்னைய பற்றி விசாரிக்கிறதுக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைரா, ஒரு பிரச்சனையுமே இல்லை. இது தான் ரீசன். அப்போ அந்தாண்டைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் குக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் தேவையான அரிசியை கழுவி அடுப்பில் வச்சுட்டேன். நானும் மகதியும்ன்றதால் எங்களுக்கு லஞ்சுக்கும் டின்னருக்குமே சேர்த்து தான் நான் அரிசி வச்சு கொண்டேன், 500 grams. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் குக் பண்ணுறதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை கொச்சிக்காய், ரம்பை, கருவேப்பிலை இல்லை அந்தண்டைக்கு வீட்டில், ஜிஞ்சர் கார்லிக் மற்றும் கருவேப்பட்டை, ஏலக்காய் அதெல்லாம் எடுத்து வச்சு கொண்டேன். கட் பண்ணி எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி செய்வோம் எடுத்தேன். அப்போ சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டுக்கு சட்டி ஹீட்டாகின பிறகு அதில் ஆயில் சேர்த்திக்கிறேன். நான் பார்த்திங்கன்னா அதுக்கு முந்தின நாள் நான் டீப் ஃப்ரை பண்ண ஆயில் கொஞ்சம் வீட்டில் இருந்துச்சு, அதை தான் சேர்த்திக்கிறேன். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகினதுக்கு பிறகு அதில் ஒரு வெங்காயம் மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்திக்கிறேன். இந்த ஒனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அது கலர் சேஞ்ச் ஆகினதுக்கு போகிறோம். அதில் கருவேப்பட்டை, ஏலக்காய், கலாம்பூர், பேலீஃப் உங்கள்கிட்ட என்னைக்கோ என்னென்ன ஸ்பைசஸிக்கோ அதுவும் சேர்த்துக்கோங்க. அதோடைய ஒரு 2 க்ரீன் சில்லியும் நடுவில் ஸ்லிட் பண்ணி சேர்த்திக்கிறேன். இப்போ இதில் அந்த ஸ்மெல் ஃப்ளேவர்ஸ் எல்லாம் இந்த ஆயிலில் இறங்கினதுக்கு போகிறோம். கொஞ்சம் நேரம் வதக்குங்க. அதோட ஃப்ளேவர்ஸ் எல்லாம் ஆயிலில் இறங்கும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 2 பெரிய பழுத்த தக்காளி சேர்த்திக்கிறேன், குட்டி குட்டியாக சாப் பண்ணி. தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் நேரம் பிடிக்கும். நீங்கள் தக்காளி எப்போவுமே வதக்க போப்பில் ஒரு லிட்டால் க்ளோஸ் பண்ணியே குக் பண்ணுங்கள். அப்போ குயிக்காக தக்காளி வதங்கிடும். பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த ஆனியன் தக்காளி எல்லாம். ஏன்னு ட்ரைபோர்டுமே மிச்ச நாளாக உடஞ்சி நான் அந்த ஒரு கையால் ஃபோனை பிடிச்சி கொண்டு வீடியோ பண்ணுறதால தான் இந்த வீடியோஸ் கொஞ்சம் ஷேக்கிங் ஆகிக்குது. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் நல்ல ஒரு பிராண்ட்லேயே ட்ரைபோர்ட் எடுப்ப மாதிரி தான் வெயிட் பண்ணுறேன். ஏன்டா நான் இதோட 3வது ட்ரைபோர்ட் என்ன உடஞ்சிட்டு. தக்காளி நல்லா வதங்கினதுக்கு பிறகு அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக்
பேஸ்ட் போட்டு வந்து நல்லா இதை பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி கொள்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவு சில்லி பவுடர் நான் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்திக்கிறேன். அது வந்து இந்த ஆயிலில் போட்டு வந்து ஃப்ளேமை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கொண்டு வதக்குங்க. அது அந்த ஆயிலில் வதங்க போல தான் வந்து கிரேவி வந்து நல்லா ரெட் கலரில் வரும். அது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நான் ஒரு 500 கிராம்ஸ் வந்து சிக்கனை வந்து உப்பு மஞ்சள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருந்தேன். இப்போ அதை வந்து இந்த நாங்கள் வதக்கி வச்ச இதோட போட்டு வந்து நல்லா பெரட்டி விடுங்க. ஈவனாக எல்லாம் ஒரே மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு. அதோட தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கொள். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து கிழங்கு பால் கறிக்கு ஆக்கிறதுக்கு நாங்கள் அந்த செகண்டாக எடுக்கிற பால் வந்து எங்களுக்கு தேவையான அளவு, கிழங்கு வேகிறதுக்கு தேவையான அளவு பால் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1/2 வெங்காயம், 2 துண்டு ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, கருவேப்பிலையும் தான் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. 2 க்ரீன் சில்லி ஸ்லிட் பண்ணி போட்டிக்கிறேன். 1/2 சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து 1/2 டேபிள் ஸ்பூனும் வந்து இந்த டியூமரிக் பவுடர் வந்து போட்டுக்கோங்க. அதுவும் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கோங்க. 1/2 இல்லை ஒரு 1/4 டீஸ்பூன் மாதிரி போட்டாலும் போதும். அதோடய பார்த்திங்கன்னு சொன்னால் வந்து நாங்கள் கட் பண்ணி வச்சிருந்த கிழங்கையும் சேர்த்துக்கொள்வோம். நான் ஒரு 4 கிழங்கு மாதிரி 1/2 கட் பண்ணி சேர்த்திக்கிறேன். இப்போ இதை தேவையான அளவு உப்பையும் போட்டுட்டு வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்பில் வச்சிடுங்க. அது ஒரு சைடில் வந்து கிழங்கு வேவட்டும். இங்கே பார்த்திங்கன்னா வந்து நான் சிக்கனில் வச்சு மூடி வச்சுருந்தது சிக்கன்லேருந்து தண்ணி ரிலீஸ் ஆகிக்குது. இப்போ அந்த தண்ணியிலே தான் வந்து இந்த சிக்கன் வந்து வெந்து கொண்டிருக்குது. நீங்கள் பார்த்திங்கன்னா நான் ஒரு சொட்டு தண்ணி சரி சேர்க்கல, லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் இருந்தேன். நீங்கள் வந்து எதுக்குமே கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கோங்க. இப்போ இது நல்லா கொஞ்சம் அந்த தண்ணியெல்லாம் ரிலீஸ் ஆகினதுக்கு பிறகு தான் பார்த்திங்கன்னா நான் கறி பவுடர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். அதோடைய வந்து கியூமின் பவுடர் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பார்த்திங்கன்னா நான் ஒரு கையால் ஃபோனை பிடிச்சிக்கொண்டு மிக்ஸ் பண்ணி எனக்கு சரி கஷ்டமாகிக்குது. நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து வீடியோ எடுக்கிறேன். அதோட நான் வந்து சொல்ல மறந்துட்டு இதில் வந்து தேவையான அளவு இப்போ உங்களுக்கு கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துட்டே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பார்க்க போல விளங்கும் கிரேவி வந்து எவ்வளோ ரெட்டிஷ் ஆகிக்கண்டு. இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டுக்கே அந்த கறி பவுடர்லாம் சேர்க்காமல் ஆயிலே வந்து இந்த சில்லி பவுடரை வதக்க போல தான் வந்து இந்த கலர் வரும். இப்போ ஒரு மூடியை போட்டு குக் பண்ணிக்கோங்க சிக்கன் நல்லா வேவுற வரைக்கும். பார்த்திங்கன்னா சிக்கனும் நல்லா வெந்துட்டு கிரேவியும் நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து நான் புளி கொஞ்சம் ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து கரைச்சி வச்சுருந்தேன். அதை நல்லா சேர்த்துக்கொள்கிறேன். புளி தண்ணியும் சேர்த்துட்டு வந்து ஒரு கொதி வந்ததுக்கு பிறகு வந்து பால் சேர்ப்பேன். இங்கே பார்த்திங்கன்னா வந்து செகண்ட் பாலில் வந்து கிழங்கு வெந்து கொண்டு இருக்குது. அதோடைய வந்து ஒரு மாங்காய் கறியும் ஆக்குவோம்னு சொல்லி ஒரு 2 மாங்காய் போல் வீட்டில் இருந்துச்சு. அதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவு உப்பும் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் மாதிரி சேர்த்து வந்து நல்லா மாங்காவோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து நல்லாவே குக் ஆகிட்டு இதோடய இதில் ஃபஸ்ட் பால் திக்கான பால் கொஞ்சம் சேர்த்து வந்து நீங்கள் பால் சேர்க்காட்டியும் பரவாயில்ல, பால் சேர்த்தா அதில் ஃப்ளேவர் நல்லாவே இக்கும். புளி சேர்த்து கட்டாயம் இந்த சிக்கன் கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இக்கும். லெமன் ஜூஸ் சேர்க்குறதை விட இது புளி தண்ணி சேர்த்தா நல்லா இக்கும். இங்கே நான் மாங்காவை குக் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சட்டியை அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து அதில் கடுவை போட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மாதிரி கடுவு போட்டு வெடிக்க விட்டேன். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஒரு காவாசி வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி 2 துண்டு ரம்பை கருவேப்பிலை இருந்தால் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 க்ரீன் சில்லி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி போட்டு எல்லாம் நல்லா வதக்கிட்டு வந்து சில்லி பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டு அதையும் வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கு பிறகு வந்து மாங்காவை சேர்த்துட்டு நீங்கள் அந்த மிக்ஸ் பண்ணி வச்சு இந்த பவுலையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி அதில் சேர்த்துக்கோங்க மாங்காய் வேவுறதுக்கு. இங்கே சைட் பை சைடு வந்து கிழங்கு குக் ஆகிட்டு அதோடு நான் வந்து அதுக்கு திக்கான பாலை சேர்த்துட்டேன். அது ஒரு கொதி வந்தோடனே நாங்கள் அதை ஆஃப் பண்ணிவிடுவோம். இப்போ நாங்கள் அந்த சேர்த்த தண்ணியில் வந்து மாங்காய் குக் ஆகி கொண்டு இருக்குது. எனக்கு என்னமோ அந்த தண்ணி கொஞ்சம் போதா மாதிரி வேவுறதுக்கு சில மாங்காய் வந்து குயிக்காக வெந்துடும். அப்போ நான் இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணியும் சேர்த்து இந்த மாங்காவை வந்து வேவ விட்றேன்.
பார்த்திங்கன்னா நான் தண்ணியும் சேர்த்து மாங்காய் வெந்துட்டு அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா வந்து சீனி வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்தேன். உங்களோட மாங்காவை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களோட மாங்காய் வந்து புளி கூடவா இருந்தால் கொஞ்சம் சீனி கூடவா தேவைப்படும். எனக்கு வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மாதிரி சீனி தேவைப்பட்டுச்சு. இந்த ஸ்டேஜில் சீனியும் போட்ட பிறகு வந்து அந்த மாங்காயோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி ஒரு நல்ல ஒரு கலரில் வரும், ரெட் கலரில். இதோடைய வந்து உங்களுக்கு ஃப்ளேம் ஆஃப் பண்ணவும் மேலும் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் திக்கான பால் வந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்துட்டு வந்து மிக்ஸ் பண்ணி விட்றேன். பால் சேர்த்தா வந்து உங்களுக்கு 2 நாள் போல் வச்சுக்கொள்ளையிலும். பால் சேர்க்காட்டி உங்களுக்கு ஒரு 1 வீக் சரி இந்த மாங்காய் கறியை வச்சுக்கொள்ளையிலும். பார்த்திங்கன்னா நான் குக் பண்ணி முடிய போல் இங்கே சரியான மழை, மார்னிங் ஸ்டார்ட் ஆகின மழை. இப்போ நான் மகதி வந்து ஸ்கூல் விட்டு வரக்காட்டியும் பார்த்து கொண்டு நிற்கிறேன். மழை பெய்யுது, புள்ள வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு. அந்த அன்றைக்கு மழை பெஞ்சதால் வந்து சரியான ஃபோக்கியாக பனியாக இருந்துச்சு. துவா கேட்டுக்கொண்டே இருந்தேன், புள்ள வெயிலில் தானே வருது, சேஃபாக வந்து சேரணுமெண்டு. இந்த மழை டைமில் வந்து சுட சுட குயிக்காக குக் பண்ணி போட்டு சாப்பிட போல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் மகதி வரும்போதவே எனக்கு சர்வ் பண்ணி கொஞ்சம் திண்டுட்டேன். ஏன்னா மகதி வர இன்னொரு 1/2 hour இருக்குது. எனக்கு மகதி வந்த பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் கிடைக்காது. ஏனெண்டா அவர் ஒரு 2 மணிக்கு வந்தாரண்டா 3 மணிக்கு டியூஷன் இருக்குது. குயிக்காக அவரை வாஷ் பண்ணி தின்னு கொடுத்து அதோடய 3 மணி ஆகிடும். அவரை டியூஷனில் விட்டேன்டா அவர் 4:30க்கு வந்து 5க்கு திரும்ப பள்ளிக்கு ஓடிடுவார். அப்போ அவருக்கு ராவைக்கு 7:30 வரைக்குமே அவர் பிஸியாகவே தான் நிற்கும் அவரோட ருட்டீன் வந்து. எனக்கு அவர் வந்த பிறகு இந்த வீடியோ எல்லாம் எடுக்க கிடைக்காத சுட்டியும் வந்து நான் வீடியோக்காக வேண்டி கொஞ்சம் போல் சோறை போட்டு வந்து நான் உங்களுக்கு இதை வீடியோ எடுத்திருந்தேன். அப்போ கட்டாயம் வந்து இந்த காம்பினேஷனில் உங்களோட ரெசிபி ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த அன்றைக்கு லன்ச் வந்து நல்லா டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. நீங்கள் இந்த நான் சொன்ன மாதிரி லெமன் ஜூஸ் சேர்க்காமல் புளி சேர்த்து சிக்கன் கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள். மற்ற ஒரு சிஸ்டர் வந்து இதனால் எனக்கிட்ட கிழங்கு பால் கறி கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. நான் இதுக்கு வீடியோலேயும் உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவில் ஷேர் பண்ணின ரெசிபி உங்களுக்கு விலங்கல்லேன்னு சொன்னால் வந்து கட்டாயம் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ரெசிபி கிளியர் ஆகிச்சான்னு எனக்கு சொல்லுங்கள். இன்னொரு விஷயம் உங்களோட ஷேர் பண்ணணுமென்று நினச்சேன் வந்து என்னென்னா, நீங்கள் வந்து எடுத்தம் கவுத்தமென்று சொல்லி யூடியூப்பில் வந்து யார் சேனல்லையும் பார்த்து வந்து ரெசிபிஸ் ட்ரை பண்ண போவானே. மோஸ்ட்லி வந்து ஸ்ரீலங்காவில் இப்போ ஈக்கிற எக்ஸ்பென்சஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நாங்கள் என்ன எடுத்தாலும் சரியான விலை ஆகிக்குது. அப்போ நாங்கள் ஏதாவது ஒருத்தரை நம்பி வந்து நாங்கள் எனக்கு இந்த சவ்வரிசி கிண்டரை வந்து மிச்சமே பிடிக்கும். அப்போ நான் ஒரு சேனலில் பார்த்து தான் வந்து இதை ட்ரை பண்ணினேன். பார்த்திங்கன்னா வந்து ரெசிபி சரியாகவே வரல. அவங்க சொன்ன அளவே சரியாக நான் சேர்த்து செஞ்சுருந்தேன். உங்களுக்கே தெரியும் சவ்வரிசி நெய் எல்லாம் எவ்வளோ விலைன்னு சொல்லி. அப்போ நான் அந்த கேஷ்யூ நட் அதெல்லாம் போட்டு வந்து இந்த ரெசிபி ட்ரை பண்ணியிருந்தேன். அதோட டைமும் வேஸ்ட் ஆகிட்டு, யூஸ் பண்ணின இன்க்ரீடியன்ட்ஸும் வேஸ்ட் ஆகிட்டு. அதனால வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ரெசிபி வந்து ட்ரை பண்ணுறீங்கடா, ஃபஸ்ட் டைம் ஏதாவது ஒரு வீடியோ பார்த்து ட்ரை பண்ணுறீங்கடா, ஒரு ஸ்மால் குவான்டிட்டியில் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏனெண்டா இப்படி வந்து எங்களோட டைமும் வேஸ்ட், இதோட வந்து எங்களோட சல்லியும் வேஸ்ட் ஆகுது. உங்களுக்கு ஒரு அவேர்னஸ்க்காக வேண்டி தான் இதை நான் ஷேர் பண்ணுறேன். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து நான் உங்களை எல்லோரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், பாய்.